وبارك وسلم تسليما كثيرا كثيرا. قال الله تعالى: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. من عمل صالحا من ذكر أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة ولنجزينهم أجرهم بأحسن ما كانوا يعملون. قال النبي عليه الصلاة والسلام: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى ومن كان هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كان هجرته إلى دنيا أو امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه أو كما قال عليه الصلاة والسلام. இந்த சிறப்பான விழாவை தலைமை தாங்கி கொண்டிருக்கக்கூடிய தலைவர்களே, இந்த விழாவிலே வானத்திலே நட்சத்திரங்களை கொண்டிருக்கக்கூடிய இந்த சமுதாயத்துடைய முன்னிலைகளான சமுதாயத்தை வழிகாட்டக்கூடிய உலமா பெருந்தலைகளே, பட்டம் பெற்று செல்லக்கூடிய மாணவர்களே, நிர்வாகிகளே, இங்கு வந்திருக்கக்கூடிய பெற்றோர்களே, உங்கள் அனைவர்களுக்கும் இஸ்லாத்தின் சாய்மையான தராமை சலாம் சொன்னால் பதில் சொல்வது வாய்ப்பு என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு சொல்லிக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவரை நான் முதலாவது புகழ்கிறேன். இப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு திருவயதிலே தந்தார். மூத்த உலகமாக இருப்பது என்பது உண்மையிலே உள்ளத்தில் ஒரு பயமாக இருக்கின்றது. இருந்தாலும் ஒரு தைரியம். ஒரு மாணவன் புத்தாண்டத்திலே பாடத்தை சொல்லும்போது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏதாவது தப்பு தான் நம்ம கேட்கலாம். புத்தாண்டத்தில் பாடத்தை சொல்லும்போது பயப்பட யாருக்கு நம்ம பார்க்கணும். அதனால அறிவாலும் திறமையாலும் வயதாலும் ரொம்பவே குறைந்தவன் ஏதோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சந்தர்ப்பத்தை தந்தான். உலமாக்கள் எது இருந்தாலும் எனக்கு சொல்லித்தரலாம், அதை நான் தீர்ப்பதற்கு தயாராக இருக்கிறேன். ஆக மேலான பெரியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, கேட்கக்கூடிய விஷயங்களை அல்லாஹ் 2 காது தந்திருக்கிறான். இந்த 2 காதால நம்முடைய உள்ளத்துல இறக்கிறோம். நம்ம உள்ளத்துல நம்ம கேட்கிற விஷயங்களை உள்ளத்துல முதலாவது வந்துடும். உள்ளத்துல வந்துருச்சுன்னு சொன்னா அதை அமல் செய்வதற்கு லேட்டாக. நம்ம காதால கேட்கிறோம், உலமாக்கள் பேசக்கூடிய விஷயங்கள், இதை நம்முடைய உள்ளத்தில் இறக்கிறது. யாரு உள்ளத்துல இறக்குவாங்களோ அமல் செய்வது லேட்டாக. உள்ளத்துல வரணும்னா அவங்களுடைய நசிவு கிடைக்காது. காதால கேட்டு காதாலேயே போயிடும். சஹாபாக்கள் எப்படின்னு சொன்னா கேட்கின்ற விஷயங்கள் அப்படியே தன்னுடைய உள்ளத்துல பதித்தாங்க. ஒரு சஹாபி உள்ள அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பார்த்து சொன்னாங்க, அபூ தர்தா உங்க வீடு எரியுதா? சொன்னாங்க, என் வீடு எரியாதே அப்படின்னா. இன்னொரு சஹாபி வந்தார், அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு உங்க வீடு எரியுது. சொன்னா, என் வீடு எரியாதுன்னா. மூணாவது வந்தார், அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு உங்க வீடு எரியுது. சொன்னாங்க, எரியாது. நாலாவது வந்தார், சொன்னாங்க, அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு சுத்து வட்டாரத்துல வீடுலாம் எரிஞ்சு போச்சு, உங்க வீடு அல்லாஹ் காப்பாற்றினான். சஹாபிகள் கேட்டாங்களா, எப்படி ஒரு 3 பேர் வந்து சொல்றாங்க உங்க வீடு எரியுது, உங்க வீடு எரியுது, இல்ல இல்ல இல்ல, எப்படி சாத்தியமாக வந்து ஒரு மனிதன் ஆடு கொண்டு போறான். ஒருத்தர் அஸ்ஸலாமு அலைக்கும் வாழை கொண்டு போறான். என்ன கொண்டு போறீங்க? ஆடு இல்ல. ஆடா இது ஆடான இப்படின்னு பார்த்தாரு. திருவள்ளுவர் போற இன்னொருத்தர் வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் வாழை கொண்டு போறான். என்ன கொண்டு போறீங்க? ஆடுன. இது என்ன ஆடான? இவர் பார்த்தாரு, என்னடா ஆடுதான் தான் கொண்டு போறேன் அப்படின்னு போய் கொண்டு. இன்னொருத்தர் வந்தார், அஸ்ஸலாமு அலைக்கும் வாழைக்கும் கொடுத்தார். என்ன கொண்டு போறீங்க? ஆடு. இது என்ன ஆடான? இவரும் ஆடாயிடுவார். ஆடெல்லாம் வாக்காம அதை 3 பேர் கேட்டு தன்னுடைய உள்ளத்திலே மாற்றம் வருவது இயற்கை. ஆனால் அபூ தர்தா ரலியல்லாஹு சொல்றாங்க, என் வீடு எரியாது. சோதரே கேட்டாங்க, சஹாபிகள் எப்படி சொன்னாங்க, இந்த உலகத்துல அல்லாஹ் ரசூலை விட உண்மை பேசுறதுக்கு யார் இருக்கிறார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, யாரு காலையில அல்லாஹ் மன்தரப்பி லா இலாஹ இல்லா அன்த கலக்தனி இந்த துஆவை ஓதுறாங்க. ஒரு துஆ இருக்கு. இந்த துஆவை ஓதினா அன்னைக்கு முழு நாளும் அல்லாஹ் பாதுகாக்கிறான். அவருடைய
பொறுப்பில் அவர் வந்துகிறாரு. அந்த துவாவை நான் ஓடிக்கிறேன். என் வீடு எப்படி இருக்கு? சுபஹானல்லாஹ். பாருங்க, அவங்க கேட்கின்ற விஷயத்துல உள்ளத்துல இறக்கினதுனாலே அமர்த்திய நசீபு கிடைக்கும். ஆனா நம்ம பேசுறதுல நாக்கால தான் இருக்கு. அல்லாஹ் செய்யறான், அல்லாஹ் பாதுகாக்கலாம், அல்லாஹ் என்ன படைச்சான், அல்லாஹ் என் குழந்தைகளை படைச்சான், அல்லாஹ் நாக்கு சொல்லுது. ஆனா உள்ள சொல்லுது அல்லாஹ் பாதுகாக்கலாம், பாதுகாக்கல, அல்லாஹ் சாப்பாடு கொடுக்கலாம், அல்லாஹ் சாப்பாடு கொடுக்கலன்னா. உதாரணமாக ஒரு மனிதத்தை கேட்டாங்களா, மையத்து பார்க்குமா? என்ன மையத்து பார்க்குமா? பார்க்காதே. மையத்து சிரிக்குமா? சிரிக்காதுண்ணா. மையத்து பேசுமா? பேசாதுண்ணா. மையத்து நடக்குமா? நடக்காதுண்ணா. உறுதியா என்ன எப்படி கேட்கு? மையத்து பார்க்கவே பார்க்காது, பேசவே பேசாது, பிடிக்கவே பிடிக்காது, நடக்கவே நடக்காதுண்ணா. அப்படியா? அப்படின்னா இன்னைக்கு இரவு அந்த மையத்தோட தனியா அமைந்த தந்திரிகளா? அல்லா முடியாதுண்ணா. கேட்டாங்களா? மையத்து தான் பார்க்காதில்லை, மையத்து தான் பேசாதில்லை. ஏன் தனிமைகளுக்கு அறையில் இருந்தாங்கன்னா மையத்து பார்க்காதுன்னா பார்த்திருக்கீங்களா? மையத்து பேசாதுதான் பேசிருச்சுன்னா ரெண்டு மையத்தான் இருக்கு. மையத்து பிடிக்காதுன்னா பிடிச்சிருச்சுன்னு வைங்க, கால ரெண்டு மையத்தான் இருந்தா. நாட்டு சொல்லுது மையத்து பார்க்காது, உள்ளம் சொல்லுது பார்த்திருக்கீங்களா? நாட்டு சொல்லுது மையத்து பேசாது, உள்ளம் சொல்லுது பேசிருக்கீங்களா? இத மாதிரி அல்லாஹ் எல்லாம் செய்யலாம். நாட்டு சொல்லுது, உள்ளம் செய்யல, மேலான செய்யாத சோதனை. அதனால் எந்த சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் என்ற உள்ளத்துல வந்துவிட்டால் யார் நானும் பெண்ணோ பால் போதாது. தாய் சொல்றா, மகளே கொஞ்சம் தண்ணி ஊற்றுமா, நீ பால் கம்மியாயிடுச்சு. மகள் சொல்றா, குமரி பெண்ணி, சாதாரண பெண்ணி, பால் விற்கிற குடும்பம், அந்த குடும்பத்தில் இருக்க அந்த பெண்ணு குமரி பெண்ணு சொல்லுது, அம்மா வேணாம், பால்ல தண்ணி ஊற்றக்கூடாது. தாய் சொல்றா, நீ தண்ணி ஊற்றலன்னா கடாய்க்கு போயிடாது, இன்னைக்கு பால் போடாது, தண்ணியை ஊற்றி. மகள் சொல்றா, வேணாம்மா வேணாம், பால்ல தண்ணியை கிடைக்கிறது தப்பு இல்லையா? சோதனை இன்னைக்கு நிறைய பேர் பால்ல தண்ணி ஊற்றுறது, தண்ணியில பால் ஊற்றுறாங்க. ஏன்னா பால்ல தண்ணி ஊற்றுறது ஹராமா, அப்ப தண்ணியில பால் ஊற்றுறது ஹராமா. மாட்டுல பால் எடுக்கும் போதே தண்ணியில தண்ணி, அது கறக்கும் போதே தண்ணியில தான் விடுது. ஏன்னா பால்ல தண்ணியை கலக்கிறது தப்பா, அப்ப தண்ணீரை பால் கலக்கிறது ஹராம். ரெண்டுமே ஹராம் தான். மேலான பெரியார்களே, இப்ப இவர் சொல்றாரு, இந்த மகள் சொல்லுது வேணாமா வேணாம். உமரிபுல் கத்தாப் ரலியல்லாஹு ஆட்சி நடக்குதுயா, உமரிபுல் கத்தாப் ஆட்சியா நடக்குது. உமர் ரலியல்லாஹு தஆலா பார்த்து கொண்டு அந்த தாய்க்கும் பிள்ளைக்கும் தெரியாது. சுப்ஹானல்லாஹ். சோதர்களே, அந்த பிள்ளை சொல்லுது பாத்தீங்கன்னா, கேட்கிற விஷயத்தை உள்ளத்துல இறக்கிட்டாங்க. அந்த பிள்ளை சொல்லுது, அம்மா அம்மா ஒரு பார்க்கல, ஒரு வீட்டுலதான் இருக்கிறாரு. ஆனா அந்த உண்மையும் என்னை உன்னையும் படைத்து அல்லாஹ் எங்க வைத்தாங்க, அல்லாஹ் எங்க வைத்தான்? ஆழ கடல்ல அம்மாவாக இருக்கிற கருத்த கல்லுக்கு அடியில போகின்ற கருத்த எறும்பை பார்க்கிற அல்லாஹ், அந்த கருத்த எறும்புடைய உள்ளத்திலே ஊசலாடுகின்றதை அடைகின்ற அல்லாஹ், அந்த கருப்பு எறும்புடைய காலை ஓட்டை அடைகின்ற அல்லாஹ், அட்லாண்டிக் சமுத்திரத்தின் ஆழமாக இருந்தால் என்ன, இவைகள் உச்சியாக இருந்தால் என்ன, இவைகளை படைத்து பராமரித்து போஷித்து ஆட்சி ஊற்றி அடக்கியார்களா? அவருக்கு தெரியாத அந்த தண்ணி ஊற்றுகிறது. வேணாம்மா வேணாம். எவ்வளவு சந்தோஷம்னா வீடு போனா, வீடு போய் சொன்னாங்களா, மகன் அடைச்சிக்கவா, அருமையான ஒரு பெண் இருக்கு, அங்க போய் நீ திருமணத்துக்கு நான் ஏற்பாடு செய்யும், அந்த பெண்ணு உனக்கு கிடைச்சா நீ கொடுத்து வச்சவனா. போனாரு, ஏற்பாடு நடத்தி திருமணம் முடிச்சாங்க. சகோதரர்களே, அந்த பாழ்வித்த பெண்ணுக்கு கிடைக்காம ஒரு பிள்ளை அப்துல் அசீஸ். அந்த அப்துல் அசீஸ் திருமணம் முடிச்சு அவருக்கு ஒரு சோதனை இருந்துச்சு, அது உங்களுக்கு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹ். இந்த உலகம் கண்ட இரண்டாவது உமர் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹ் யாரு? அந்த பாழ்வித்த அல்லாஹ் பார்க்கிறானே என்று சொன்னாலே அந்த பெண்ணுடைய பிள்ளையின் பிள்ளை. சுப்ஹானல்லாஹ். சகோதரர்களே, தேங்காய் மரத்துல மாங்காய் வராது, மாங்காய் மரத்துல தேங்காய் வராது. நம்ம செய்வதெல்லாம் செஞ்சுட்டு எவ்வளவு பாலியா இருக்கணும், எவ்வளவு அவுளியாவா இருக்கணும் வராது. நாம எந்த அளவுக்கு அல்லாஹ்வை பயப்படுறோமோ, தாயோ தந்தையோ அல்லாஹ்வை பயப்படுறீங்களா, தாலிகான குழந்தைகள் அல்லாஹ் தருவான். கண்ணுக்கு குளிர்ச்சியான
கண்ணுக்கு எரிச்சலான இல்லை, கண்ணுக்கு குளிர்ச்சியான பிள்ளைகள் எல்லாம். ஒரு வாலிபர் வாலிபர் போற நேரம் ரொம்ப பொறுமையான பசி. போறாரு யாராவது கிடைக்காதா பார்த்தா ஆச்சரியம் ஆப்பிள் பழம் வருது. பசியை கொண்டு சாப்பிட்டவரை யோசிக்கிறாரு, தண்ணீர் ஆப்பிள் வருமா? மரத்துலதான் வரும், தண்ணீர வர. அப்ப இது ஏதோ மரத்துடைய ஏதோ தோட்டத்துடைய பழம். அப்ப இது சாப்பிட்டேன், இது ஹராம், இதுக்கு நான் ஹலால் கேட்கிறோம். சுபஹான. தக்வா என்பது பேச்சு இல்லை, வாழ்க்கை பிராக்டிக்கல் லைஃப் சொல்லுவாங்க. தன்னுடைய வாழ்க்கையில வரும் பேசுவதற்கு பாருங்க, சந்தர்ப்பம் உண்டாது பார்த்தா ஆப்பிள் பழத்தை சாப்பிட்டாரு, ஹலால் தேடி போற. போக 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 தோட்டம் வருது. அந்த வீட்டுக்கு போனாரு, கதவு தட்டினார், அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் ஸலாம். எங்க வந்தீங்க? நம்ம பசியில வந்தேன், ஒரு ஆப்பிள் பழத்தை சாப்பிட்டுட்டேன், ஆனா தண்ணியில ஆப்பிள் வராது, அதனால நான் தோட்டத்தை தேடி வந்தா அது உங்க தோட்டமா இருக்கு, எனக்கு ஹலால் சொல்லிருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நிரப்பக்கூடிய பாத்திரத்துல மகாபூத்தமான பாத்திரம் வயிறு. யாரு தன்னுடைய வயிற்றுக்குள்ள எது போகுது பொருட்படுத்தலையோ அவனை அல்லாஹ் எந்த நரகத்தில் போடுவதை பொருட்படுத்தலாம். எங்கேயாவது சென்று போற வயிறு சோழர்களை ஏற்றியது அவுளியாக்களின் மிகப்பெரிய தலைவர். அந்த அவுளியா அவரிடத்துல போய் ஒரு புரிந்து கேட்டாரா, கேட்டே எனக்கு எப்ப பார்த்தாலும் பாவம் செய்யணுமே போகுது, என்னுடைய உள்ளத்துல நன்மை செய்யணும்னு வரவே இல்லை, அதுவும் விபச்சாரம் செய்யணும் என்றே தூண்டி கொண்டிருக்கு, என்ன காரணம்? சொன்னாங்க, தன்னுடைய முறியதை பார்த்து உங்க உடம்புக்கு ஹராமான சாப்பாடு, யாருடைய உடம்புக்கு ஹராம் போயிடுமோ அவனுக்கு நல்லவைகள் செய்யக்கூடிய கௌசி கிடைக்காது. நல்லா சொல்லுவாங்க, ஏன் ஹலாலான சாப்பாடு அமர சாலையாத்தை அல்ல முடிஞ்சு போட்டானா, ஹலாலான சாப்பாடை உண்பவர்கள் அமர சாலையாக செய்வாங்க, நல்ல எண்ணங்கள் வரும். ஹராத்தை திட்டா அது பாவம் செய்கின்ற எண்ணத்தை தான் மேலான பெரியாரின் சோதரிலே. அதனால ஒரு கர்மத்தை ஹலால் கேட்டார். வீட்டு தோட்டத்தை சொந்தக்கார பார்த்தாரா, இந்த காலத்தில் இப்படி ஒரு பையன் ஏடா காலேஜ் விட்டு ஸ்கூல் விட்டு போற நேரம் ஒரு கொய்யா பழம் மரம் இருந்தா அது முடிச்சுட்டு போயிடுவான், ஒரு மாம்பழம் மரம் அதுல இருக்கு பூ கூட இல்லை, அதை கூட படிச்சுட்டு போயிடுவான். அப்படிப்பட்ட ஒரு காலத்துல எங்கேயோ கேட்டு ஆப்பிள் பழத்தை ஹலால் கேட்கறாங்க. சொன்னாங்க, பாரு நான் ஹலால் சொல்லுவேன், ஆனா என் தோட்டத்தில் கொஞ்ச நாளைக்கு வேலை செய்யும் கூலி சரி வேலை செய்யாது. கொஞ்ச நாள் ஆயிடுச்சு, பிறகு என்னவான்னு சொன்னாரா, ஒரு பழுத்த இனிப்பான திராட்சை கொண்டுவாங்க. இவர் போய் திராட்சை எடுத்தார், திராட்சை எடுக்க பிடிச்சு சொன்னாரா, தோட்டத்தில் வேலை செய்ய பழுத்த அனுபவம் தெரியாதா? அவர் சொன்னாரா, எஜமானரே தோட்டத்துக்கு தான் காவல் வச்சீங்க, பழத்துக்கு இல்லை. இவ்வளவு காலமா நான் தோட்டத்திலே வேலை செய்கிறேன், அல்லாஹ்வே சத்தியமா ஒரு பழத்தை வாயிலை வைத்து கிடையாது. சுபஹானல்லாஹ். அவர் பேர தெரியுமா? முபாரக். என் பேரு முபாரக் தான், ஆனா அவர் பேரு முபாரக். பிறகு என்ன ஆச்சு? திருமணத்துக்கான ஏற்பாடு, வீட்டு ஒரு பெண் இருந்தா திருமணத்துக்கு ஏற்பாடு நடத்தி கடைசியில அவருக்கே திருமணம் முடிச்சு கொடுத்தாங்க. சகோதரர்களே, அந்த 2 பேருக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தைக்கு பேர் அப்துல்லான்னு வச்சாங்க. அவர் யார் தெரியுமா? அப்துல்லாஹி முபாரக். இந்த உலகத்தில் அப்படிப்பட்ட ஒரு மகத்துவ உலகத்தில் இருக்குமா? இந்த உலகத்தில் அப்படிப்பட்ட ஒரு ஹதீஸ் கலையில ஒரு வல்லுநரை கண்டிருக்குமா? அப்துல்லாஹி முபாரக்கை அல்லாஹ் அந்த காலத்தில் நிதியமைச்சர் கொடுக்கல, முதலமைச்சர் கொடுக்கல, கோடீஸ்வரர் கொடுக்கல, எங்கேயோ கிடைத்த ஆப்பிள் பழத்துக்கு ஹலால் செய்து போனாரு. அவர்கள் தான் கொடுத்தார். அப்துல்லாஹி முபாரக் ரஹ்மத்துல்லாஹி யார் தெரியுமா? அவரை முகமது ரஷீதுடைய ஆட்சி காலத்துல ஒரு ஷியா அவன் வேலையே ஏதாவது ஹதீஸ் எழுதி கட்டுறது. என்னது, யாராவது பொருட்டை சாப்பிட்டா அது பொருட்டா செய்தியா கொடுத்தவாங்க, தேங்காய் வியாபாரம் பண்ணா தேங்காய் விற்கிறது கொடுத்தவாங்க, எதை செய்யறோம் அவையெல்லாம் சொர்க்கவாதி கட்டி ஹதீஸ்கள். இதை கண்டுபிடித்த முகமது ரஷீத் அவர்கள் தூக்குலே போட நேரம் அவர் சொன்னாரா, பாருங்க என்ன தூக்குல போட்டு கொண்டு சரிதான், ஆனா நான் ஆயிரக்கணக்கான ஹதீஸ்களை மௌதுவான இட்டு கட்டப்பட்ட ஹதீஸ்களை இந்த ஊர்ல உலாவ வைத்திருக்கிறேன், மக்கள் அதை நம்பி இருக்கிறார்களே, அதை என்ன செய்யும்? என்ன கொண்டு சரிதான்
நான் விவாதித்த ஹதீஸ்கள் அதை பொய்யால் இட்டுக்கட்டப்பட்டது. அதை என்ன செய்வீங்க? என்ன சொன்னாங்க? மாமூன் ரஷீத் என்ற அந்த மன்னர் சகோதரர்கள் உலமாக்கள் ஒருமுறை இறங்குறா, உலமாக்கள் சேவை இறங்குறா. சொன்னாங்க, அடே முட்டாள், எங்களுக்குள்ளே அப்துல்லா இப்னு முபாரக் இருக்கிறாரு, அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி இருக்கிறாங்க, நீ செத்து போ. அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? ஹதீஸை சல்லடை போட்டு சலிப்பதை போல சலித்து சரியது வைத்தது மௌவது என்று பிரித்தறியக்கூடிய மகத்தான நாய் அப்துல்லா இப்னு முபாரக் இருக்கிறாங்க, நீ செத்து போட அவர் போட்டாங்க. உலமாக்கள் சேவை விளங்குதான். குர்னை நாட்டுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடி என்று சொல்லி ஒரு முடி போனது. உடனே அந்த நாட்டு மன்னர் உலமாக்களை தான் அழைத்தார். உலமாக்களை அழைத்து கேட்டார், இந்த முடி உண்மையிலேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடியா எங்களுக்கு சொல்லுங்களே. மேலான பெரியாரை சோதரே உலமாக்கள் உடனே சனதை பார்த்தார். இது எங்க இருந்தது, எங்க போனது பார்த்தா சனது சரி, அதாவது இந்த முடி உண்மையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். அடுத்தது என்ன? நமது உயிருக்கு உயிரான உயிரிலும் மேலான தன்மை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு நிழல் இல்லை, நிழல் இல்லை. அதனால அந்த முடியை வச்சு ஒளிய பார்க்க ஒளி அந்த பக்கம் நிழல் வருதா, தனது மட்டும் சரி வராது. நிழலை அதாவது ஒளிய பார்த்தினா அடுத்த பக்கம் நிழல் இல்லை. கண்போம் பண்ணிட்டாங்க. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடியாது. மேலான பெரியாரை சகோதரர்களே, இந்த உலகத்தில் அல்லாஹ் எத்தனையோ படைப்புகளை படைச்சிருக்கான், எத்தனையோ படைப்புகள். ஆனா படைப்புல சிறந்தவன் யாரு? மனிதன் தான். யார் தரணும் சொல்லுங்க? மனிதன் தான் சிறந்தவன். ஏன் சிறந்தவன்? நம்மளாம் மனுஷனால, நம்ம மனிதனால சொல்லிக்கிறோம் நம்ம தான் சிறந்தவன் அப்படியா? எதனால சொல்லுங்க? அழகால் சிறந்தவனா ஐந்து அல்லாஹ்வுக்கு மாத்திரம் மயில படைச்சிருக்கிறான். என்ன அழகு! தன் சோகையை விட்டு ஆரம்பித்த என்ன அழகு சோதரே! சரி, அதாவது நுணுக்கத்தால் கட்டிட கலையா சிறந்தவனா தூக்கனா குருவியால படைச்சிருக்கிறான், பலத்தாலா யானை படைச்சிருக்கிறான், வீரத்தாலா குருத்த படைச்சிருக்கிறான், ஓடதா என்னத்தால மனுஷன் சிறந்தவன். மனிதன் எதனால சிறந்தவன் தெரியுமா? கற்றுக் கொள்கிறான், கற்றுக் கொடுக்கிறான். இந்த ரெண்டு சிறப்பு இந்த உலகத்தில் எந்த படிப்புக்கும் கிடையாது. சொல்லுங்க, யாராவது படிச்சு கொடுக்குறா? பூனை இருக்கிறா சொல்லியிருக்கான், ஆடு இருக்கிறா சொல்லியிருக்கான், தூக்கணா சொல்லி காமத்தெல்லாம் கூப்பிட்டு நான் கஷ்டமாய் கூடுதல் சொல்லி கொடுத்துருக்கான். உலகத்தில் இருக்கிற எந்த படிப்புக்கும் தன்னுடைய அறிவை வளர்த்துக் கொள்ளவும் தெரியாது, தன்னுடைய அறிவை பிறருக்கு சொல்லிக் கொடுக்கவும் தெரியாது, கற்றுக் கொள்ளவும் தெரியாது, கற்றுக் கொடுக்கவும் தெரியாது. கற்றுக் கொடுக்கிற சிறப்பு, கற்று கொள்கிற சிறப்பு மனிதனுக்கு மாத்திரம் தான். அதனால தான் மனிதன் சிறந்தவர். 1400 ஆண்டுகளுக்கு முன்னாலே அந்த சிறந்து எப்படி வளைய நினைத்தோம், இன்னைக்கு அப்படிதான் இருந்தது. காலை எப்படி தன்னுடைய கூட்டை கட்டிடும், அது மனிதன் இன்னைக்கு கட்டுது. அது தன் அன்பை வளர்க்க தெரியாது, தன்னுடைய அன்பை கொண்டு கொடுக்க தெரியாது. கற்றுக் கொள்வதிலும் கற்றுக் கொடுப்பதிலும் ஆகக்கூடிய சிறப்பு மனிதனுக்கு மாத்திரம் தான். இப்ப அடுத்த சொல்லுவாங்க என்ன? கற்றுக் கொள்வதிலும் சரி, கற்றுக் கொடுப்பதிலும் சரி, சிறந்த இன்பு எது? சொல்லுங்க. கற்றுக் கொள்வதாயும் சரி, கற்றுக் கொடுப்பதாயும் சரி, சிறந்த இன்பு எது? சொல்லுங்க. உங்களிலே சிறந்தவர் கற்றுக் கொள்வதாலும் சரி, கற்றுக் கொடுப்பதாலும் சரி, குர்ஆனை போல ஹதீஸை போல இந்த இரண்டையும் கற்றுக் கொள்பவர், கற்றுக் கொடுப்பவர் இந்த உலகத்திலே வேறு யாரும் சிறந்தவராக முடியாது. ஏன்னா குர்ஆன் யாருடைய பேச்சு? அல்லாஹ்வுடைய பேச்சு. அல்லாஹ் கேட்கிறாங்க, சேலஞ்ச் பண்றோம், கொண்டு வாங்க இந்த குர்ஆனை போல ஒரு சூரா, கொண்டு வாங்க இந்த குர்ஆனை போல ஒரு ஆயத், கொண்டு வாங்க. யாராவது பதில் சொன்னாங்களா? யாராவது கொண்டு வந்தாங்களா? வயலிலும் தப்பாடு வலமும் தப்பாடு. உங்களால கொண்டு வர முடியாதா? யாரும் வரைக்கும் எவனாலும் முடியாது. சோழர்களே, அல்லாஹ் அவர்களுக்கு அந்த திறமையை கொடுக்காம அப்படி சொல்லுங்க. உதாரணமா ஒரு சண்டை கிடைக்கிறார், சண்டைக்கு அழைக்கும் பொழுது கையை காலை கட்டி போட்டு சண்டைக்கு வாரியா, சண்டைக்கு வாரியான்னு கேட்டா அவன் வீரனா?
அவன் கையை காலை அவிழ்த்து வந்தோம். கையை காலை அவிழ்த்து விட்டு வா தந்தைக்கு, அவன் தான் வீரன். அதே மாதிரி அல்லாஹ் அவர்களின் கையையும் காலை கட்டி போட்டு நீங்கள் குர்ஆனை கொண்டு வர முடியுமா என்று கேட்கல. குர்ஆன் அரபியிலே இலக்கண இலக்கியத்திலே தெளிவையும் அறிவையும் கொடுத்துதான் சொன்னா உங்களுக்கு அறிவு இருக்குல்ல, அரபி ஞானம் இருக்குல்ல, கொண்டு வர குர்ஆன் மிகப்பெரிய அறிவாளி தொகை கவி ஏற்றுவாங்க. பார்த்து கொண்டிருக்க நேரம் கவி ஏற்றுவாங்க. கவி ஏற்றது லேட்டா, கவி ஏற்றது லேட்டா சும்மா எழுத முடியுமா? அல்லா சொல்றான், அடக்கி ஆளக்கூடிய அநியாயம் செய்யக்கூடியவன் அழிந்து போவான். இந்த ஆயத்தை இறக்கின உடனே வழிவுடைய விஷயத்துல இந்த ஆயத்தை இறங்கி அதை கொண்டு போய் வழிவிடத்துல கொடுத்த உடனே அப்படியே பார்த்தா நீ நாசமா போட்டு குர்ஆன் இறக்கி கியாமத் வரைக்கும் ஓட போறாங்க. எவ்வளவு வேகம், எவ்வளவு நோட்டம், எவ்வளவு கோபம் இருக்கும். அந்த நேரத்துக்குள்ள கவி படிக்கலாம். அந்த நேரத்தில் கவி அசுவைக்குள்ள ஜப்பாரின் அணியும் ஆஹா பணமாக ஜப்பாரின் அணியும் இராமானே தரப்பகலும் மாதிரி பகுல் யாரப்பி வந்தபனி வலியது. என்ன குர்ஆனே வாக்களிக்கிறாயா? அநியாயம் செய்யக்கூடிய அழிந்து போயிடுவாங்க. ஆமா நான் தான் வழி, நான் தான் என்று சொல்லி அந்த சுந்தரத்தை கிழிச்சு போனான். அந்த ஆயத்தை கிழிச்சு போட சொன்னானா நீ கியாமத்துல வந்தா சொல்லி வழியில் என்னை கிழிச்சு விட்டான் என்று சொல்லு. அவன் திரும்பி நாசமா போனான். அது வேறு விஷயம். நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த நேரத்தில் கூட கவி சுபஹானல்லாஹ். இப்ப யாரையாவது கவி படிக்கிறவங்களை கூட்டு வந்து ஏதாவது அவர்களை கோவப்படுத்தி ஒரு கவி படினா படிப்பாங்களா? சார் இந்தியன் நாவூர் அனிபாவே வந்துட்டேன். இந்தியன் நாவூர் அனிபா தெரியுங்க? தெரியாது. அவர் வந்துட்டார். ரெண்டு கண்ணத்துல போட்டு கவி படினா கவியா வருவங்களுக்கு நல்ல சாப்பாடை கொடுத்து அதில் செட் பண்ணிங்கன்னா படிப்பேன் இல்லையா? நிறைய பேர் கேட்கிறாங்க, நாவூர் அனிபாட பாட்டு கேட்கலாமா? நாவூர் சொல்லுவோம், உலகமாக்கள் சொல்றாங்க இசை இல்லையா கேளுங்க. அது இஸ்லாமிய இசை தானே. அது என்ன இஸ்லாமிய இசை? இஸ்லாமிய சாராய கடை இது ஒரு போட போடுறான். போய் எப்படி தெரியுமா இஸ்லாமிய கடை? அது மாதிரி நான் ஒரு அனிபா படித்தது அற்புதமான பாடல். அது மறுக்கருத்து கிடையாது. இசை இல்லாம பாருங்க. உலகம் இறைவனும் சந்தைப்படும், அது வருவோரும் போவோரும் தங்குவிடம், இதுவல்ல நமக்கு சொந்த இடம். எவ்வளவு அருமையாக விவகாரம். நீ கொடுத்ததற்கே நன்றி சொல்ல முடியவில்லை, இன்னும் இனி அடுத்தடுத்து கேட்பதற்கு அஞ்சுதே உள்ளம். விவகாரம் எனது தேவை என்னவென்று பழக்க உனக்கு தெரியும். நான் அவசரத்தில் புலம்பிருந்த நாடு என்ன குறையும். இது இசை இல்லாம சரி, இசையோடு வந்து அல்லாஹ் அதுதான் ஞானத்தின் திருவுகோள் நாயகம் அல்லவா, நபி நாயகம் அல்லவா, ஞானத்தில் நான் அதை கொஞ்சம் சொல்லவா. ஈராயிரம் மடத்திலேயே இடநிலை பள்ளி கூடம் தீராத சிந்தனையால் வந்ததிலே படபாடம் இதுரையில் ஏறி வந்தார். சரியா கொஞ்சம் படிக்கிறதா மேலான பெரியாரை சோழர்களே, இசை என்பது அப்படிதான். தாமத்தில் அதை உயிரோட்டம் முழு உலகத்தில் உள்ள அறிவாருடைய மோதிதாக்கள் அழித்து போனது. ஆனால் யாரும் கூறலாம் உங்க மோதிதா யாரும் அழிய விடமாட்டோம். மேலான பெரியாருடைய சோதனை இப்ப அந்த நேரம் கவி படிக்கிறார். அரபு இலக்கண இலக்கத்துடைய ஞானம் இன்னொரு கை தெரியுமா? உலமாக்களுக்கு இன்னொரு கைக்கு பெரிய ஒரு ஷாய், ஒரு பெரிய கவிஞர். அவர் கொண்டு போயிட்டாங்க. கொல்ல போற நேரம் அவர் சொன்னாரா, கொண்டா பரவாயில்ல, நான் ஒரு துண்டு தானே என் பிள்ளைகளை கையில கொடுத்துரு. சரி ஒரு துண்டு தானே, அதை குறித்து என்ன பாருங்க என்று துண்டை கொண்டா உலகம் போனா. ரெண்டு மூத்த பெண் பிள்ளைகள் மாவு எடுத்துக்கிறீங்க, மாவு என்ன பண்ணா கொண்டு போனவே அந்த துண்டை கொடுத்தான் மூத்த பிள்ளைகள்.
அது பிரிச்சு பார்த்தா இன்ன அபாக்குமா அவர்கிட்ட இன்னொரு கை கண்டிருந்தாரு. இன்ன அபாக்குமா மூத்த புள்ள சொல்லிட்டா இன்ன அபாக்குமான்னு முதலாளி வந்தா அடுத்தது சத்தியிலும் கொல்லப்பட்டுதான் போகும். எங்க அப்பாவை கொண்டுட்டா, எங்க பாப்பாவை கொண்டுட்டாங்க. ரெண்டாவது சொல்ல சொல்லிட்டா இன்ன அபாக்குமா சத்தியிலும் முதலாளி வந்தா இரண்டாவது வைக்குமா. என்ன அர்த்தம்? கொண்டதை எங்க இருக்கலாம்? முன்னால்தான் வைக்கலாம். பிறகு நாம இருக்கல, அவன் தலையெடுத்தாங்க. சோழர்களே, இந்த அபாக்குமா என்பதை வைத்து கொலைக்காரனை கண்டுபிடிக்கிற அளவு அரபி காலத்தை எல்லாம் கொடுத்தா, ஆனா குர்ஆனை கொண்டு வர முடியவில்லை. இந்த ஹதீஸை கொண்டு வர முடியவில்லை. அதனால மேலான பெரியாரை சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அறிவையும் ஞானத்தையும் தெளிவையும் கொடுத்திருக்கிறார். இந்த உலகங்களை போல சிறப்பு இந்த உலகத்தில் யாருக்கும் கிடையாது. உலகத்தில் ஒவ்வொரு துறை இருக்கிறது, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறையில் இருக்கிறாங்க. உதாரணமாக டாக்டர்மா இருக்கிறாங்க, லாயர்மா இருக்கிறாங்க, இன்ஜினியர் இருக்கிறாங்க, அது உலமாக்கள் இருக்கிறாங்க, டிரைவர்மா இருக்கிறாங்க, கண்டக்டர்மா இருக்கிறாங்க. எடுத்துக்கொள்ளுங்க, உலகத்தில் உலமாக்கள் இல்லாத வேற இருக்கிற எல்லா துறையில் உள்ளவங்க ட்ரை பண்ணுறாங்க. நாங்க எங்க வேலையை செய்ய மாட்டோம். டாக்டர்மா சொல்லிட்டாங்க, லாயர்மா சொல்லிட்டாங்க, இன்ஜினியர்மா சொல்லிட்டாங்க, டிரைவர்மா சொல்லிட்டாங்க, கண்டக்டர்மா சொல்லிட்டாங்க, உலகத்தில் இருக்கிற அத்துணை பேரும் சொல்லிட்டாங்க, எந்த துறையை நாங்க செய்ய மாட்டோம். உலகத்தில் என்ன நடக்கும் நினைக்கிறீங்க சொல்லுங்க. டாக்டர்மா மருந்து கொடுக்கலையா, அக்கு படிச்சதுக்கு கையில் வரலாம் இன்னும் கூட நடக்குது சொல்றாரு. இது பழையா, இது காளா, இது நெஞ்சா, இது உள்ளங்கையா என்னமோ சொல்றாங்க. இதெல்லாம் இருக்கு. அதுவும் இல்லையா, அந்த காலத்துல டாக்டர் இருந்தாரு, ஏதோ வைத்தியம் நடக்கும். சரி, ஏதோ சின்ன நஷ்டங்கள் உண்டா? உலகத்திலே இருக்கின்ற எந்த துறையில் உள்ளவர்களும் அவர்கள் தங்கள் பணியை பண்ணிட்டா எண்ணி சில நஷ்டங்கள் தான் உண்டாகும். ஆனா சோதரர்களே, அல்லாஹ் மேல சத்தியமாக சொல்கிறேன், உலமாக்கள் செய்கின்ற சேவையை மட்டும் அவங்க ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க. மதத்தால ஓடி கொடுக்க மாட்டோம், மக்தவிலே ஓடி கொடுக்க மாட்டோம், ஜும்மா செய்ய மாட்டோம், பள்ளியில பொதுவா செய்ய மாட்டோம் என்று உலமாக்கள் செய்கின்ற சேவையை அவர்கள் ஸ்ட்ரைக் பண்ணிட்டா அல்லாஹ் மேல சத்தியமா எண்ணி ஏறினார்கள் இந்த உலகத்தில் ஜீன் சென்று போயிருக்கும். உலமாக்களை லேசா நினைக்கிறீங்களா? அல்லாஹ் அக்பர். ஒரு ஊர்ல ஏதோ பெருமாமா இருக்கிறாங்க, அவங்க அந்த சம்பளத்துக்கு படுற பாடுக்கு ஒரு ஊர்ல ஒரு பெரிய போட்டி. என்ன போட்டி தெரியுமா? யானைய அழ வைக்கும். யானை அழுமா, மழையே பரண்டா அழாத. ஊர் மக்கள் ஒவ்வொருத்தரா போய் யானை அப்படி பண்றான், கிழறான், கடிக்கிறான், அது இல்லாத முழு திறமை பார்க்கிறாங்க. அதுல சொன்னாரா, நான் முடியும். அதுல போய் காதுல ஏதோ சொன்னாரா, மழமழையா யானை அழுதான், யானை அழுதான். வந்த ஊர் மக்கள் கேட்டாங்கன்னா அதற்கு முழு ஊரே பிறந்து யானை அடவைக்க முடியலையே, நீங்க என்னதான் சொன்னீங்கன்னு கேட்டாங்க. அதுல சொன்னாரா, எனக்கு மாச சம்பளம் கிடைக்கல, அந்த சம்பளத்தை சொன்ன யானை அழுது. உலமாக்களை கிடைக்கிற சம்பளத்தை கேட்டு யாரு கூட அழுது நினைக்கிறீங்களா? நீங்க தர ஹரியாரத்தை நம்ம வாழ்வோம். கல்லா வாழ வைக்கிறான் போகிறீர்களே, எங்க ராசி கல்லா, நாம் செய்கின்ற தேவைகளுக்கு உங்களால் கூலி கொடுக்க முடியாது. நீங்க தருவது ஹரியா, ஆனால் நாம் வாழவில்லை. ஆனால் அல்லாஹ் கொடுக்க வேண்டி அந்த விஷயத்தை கவனித்திருக்கு. இந்த உலகத்தில் ஆபத்திருந்தவர்கள் இமாம்கள், உலமாக்கள், மேலான பெரியாரை சகோதரர்களே, அல்லாஹ் காப்பாற்றணும். இந்த உலமாக்கள் வேலையெல்லாம் ஒரு மையத்து வந்துருச்சு, உலமாக்கள் அதை செய்ய முடியுமா? ஹஜ்ஜுக்கு போனீங்க, ஹஜ்ஜுக்கு போய் ஒரு ஆள் இல்லை, தவாஃபுல் விதானா என்ன, தவாஃபுல் இஃபாதா என்ன, உம்ரா என்ன, அரஃபா என்ன, சஃபா மர்வா என்ன, பெண்கள் ஹஜ்ஜுக்கு போயிட்டாங்க, அங்கே பல சூழல்கள். யார்கிட்ட கேட்டீங்க? யார்கிட்ட கேட்டீங்க? உலமாக்கள் இந்த உலகத்தை ஸ்ட்ரைக் பண்ணிட்டா எண்ணி சென்று போயிருக்கிறது. மக்களை மூடுங்கள், பள்ளிகளை மூடுங்கள், மதரசாக்களை மூடுங்கள், என்ன அதனால் சோதனை உலகத்தில் நம்ம பார்க்கிற நேரம் செய்யலாம். பொதுமக்கள் அதிகமான
இஸ்லாத்துல செய்யறாங்க, இது உலகத்துல என்னதான் செய்யறாங்க அப்படின்னு ஒரு இடத்துல வரலாம். உள்ளத்துல எப்படி வரலாம்? பொதுமக்கள் ரொம்ப வேலை செய்யறாங்க இஸ்லாத்துல, இது உலகத்துல என்னதான் செய்யறாங்க? சோதனை ஒரு நாட்டுக்கு வரக்கூடிய லாபத்துல 3/1 ராணுவத்துக்கு போகும். 3/1 யாருக்கு போகுது? ராணுவம். ஆனா நீங்க பாருங்க, ஒரு கலவரம் ஏதோ சின்ன பிரச்சனை எல்லாம் ஊர்ல ராணுவம் தான் போலீஸ் வருவாங்க, போலீஸ் தான் வரும். ஒரு கொலை போலீஸ் தான் வரும், ஒரு திருட்டு போலீஸ் தான் வரும், ஒரு இலக்கம் போலீஸ் தான் வரும். என்ன நடந்தாலும் ஊர்ல போலீஸ் 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 தான். ஆனா காசு யாருக்கு போகுது? ராணுவத்துக்கு போகுது. இது என்ன? மேலான பெரியார்களே, சோதர்களே, தாய்மார்களே, ஊர்ல நடக்கிற எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதற்கு போலீஸ் வருவாங்க. ஆனா நாட்டுக்கு ஒரு ஆபத்து வந்து விட்டால், அந்நிய நாடாலோ உள்ளூர் நாடாலையோ நாட்டுக்கு ஒரு ஆபத்து வந்து விட்டால் உயிரை கொடுப்பது ராணுவம். அதுதான் நாட்டுடைய லாபத்தில் 3/1 ராணுவம் போகிறார். அதே மாதிரி சோதனை இஸ்லாத்துக்கு, தீனுக்கு, இந்த மார்க்கத்துக்கு ஏதாவது கொண்டு வந்தால் உயிரை கொடுப்பவர்கள் வடமாற்ற மனவராக தீனையிலாக எம்மதம் சம்மதம் என்று சொல்லக்கூடிய மார்க்கத்தை கொண்டு வந்தார்கள். ஷியாக்கள் வந்தார்கள், காதியானிகள் வந்தார்கள். இன்று கூட நம்முடைய உலமாக்கள் எத்தனை செயலாக்கப்படுகிறார்கள். மார்க்கத்துக்கு ஒரு இடைஞ்சல் வந்துவிட்டால், மார்க்கத்துக்கு ஒரு ஆபத்து வந்துவிட்டால், சுபஹானல்லாஹ், நம்முடைய மறக்க முடியாத மௌலானா அலி அஹ்மத் சீரமுரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஏதாவது பேசாதவர்கள், கொடுக்காத குரலா பேசி பேசிய கபருக்கு போய்விட்டார்கள். வந்தாங்க. சமீபத்தில் மௌத்தா போறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இலங்கைக்கு வந்தார். வந்து பயான் செய்ய சொன்னாங்க, மௌலானா அலி அஹ்மத் உயிர் எடுக்கிறதுக்கு வந்திருக்கிறேன் இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னா மைக் குத்திருந்தாங்க. அந்த மைக்கை கலக்கி சொன்னாங்க, என் பயானுக்கு பிறகு இந்த மைக்கை கலக்கி வைப்பது போல என் உயிரை கலக்கி இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவேன். அப்புறம் சொன்னாங்க, என்ன திட்டு சொல்றீங்க, அவ்வளவு லேசா போயிட்ட உயிரை கொடுக்கிறது சொன்னாங்க. நான் மாட்டேங்க விட்டுட்டா போயிட போறாங்க, நான் மாட்டேன்னா விட்டுட்டா போயிட போறாங்க, எடுத்துட்டாலே போக போறாங்க. இவ்வளவு சீக்கிரமா போயிடுவாங்க நான் நினைக்கிறது. ஈடு இல்ல, நிரப்ப முடியாத இடைவெளி. ஆனால் மேலான பெரியாத சோதனை சுயநலமல்ல. கண்டிப்பாக உங்க குடும்பத்திலே, கண்டிப்பாக உங்களுடைய ஊரிலே, ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு ஆவிலை, ஆளுமை, தாயை, முத்தகையை உருவாக்குகின்ற சோதனை. நீங்க பாக்கியசாலிகள், பாக்கியசாலிகள். துனியாவுடைய அற்ப சொற்ப லாபத்துக்காக வேண்டி பிள்ளைகளை நாட்டத்தில் உண்டாக்கிறார்கள். கணவன், மனைவி, பிள்ளைகள் எல்லாம் ஒற்றுமையா வாழணுமா? சோதனை தீன் வேணும், அல்லாத கட்டளை வேணும். அல்லா சொல்றான், நெருக்கடியான வாழ்க்கையாய் மனைவியார் நிம்மதி கிடைக்க. ஏன் வீட்டுக்கு ஒரு பிள்ளை இல்லை, அதோ இஸ்லாத்தை சொல்ல பிள்ளை இல்லை. ஒரே பிரச்சனை, மனைவியால பிரச்சனை, குழந்தையால பிரச்சனை. இவர் நினைக்கிறாரு 4 மாடி வீடு கட்டிட்டா பிரச்சனை இல்லா போயிடும், ஏதோ வீட்டுக்குள்ள புரிப்புள் கட்டிட்டா பிரச்சனை இல்லா போயிடும். எங்கேயாவது ஊட்டி குற்றால போய் ஒரு சுற்றுலா போயிட்டு வந்தா மனைவியோட நிம்மதி ஆவதா? இல்ல சொல்றேன், நிம்மதி அல்லாத கையில் இருக்கு, இஸ்லாத்தில் இருக்கு, தீன்ல இருக்கு, அல்லாத கட்டளைக்கு அடிப்படையில் இருக்குது. இதை தவிர நீங்க எந்த வழியில போனாலும் எதிர்பார்த்த நிம்மதி கிடைக்க. ஒரு கணவன் வந்தா சொன்னாரா, என் மனைவிக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கு, 2 பேரும் ஒத்துமையா வாழும், ஏதாவது சொல்லுங்களேன். அதில் பார்த்தா எவ்வளவு காலம் முடிச்ச காலத்துல பிரச்சனை, நிம்மதியே கிடையாது. அப்படியா? உங்க பிரஜாக்கள் சந்தோஷமா வாழணுமா? சரி, இப்ப நீங்க வீட்டுக்கு போறீங்கல்ல, அவன் சமைச்சு வச்சிருப்பான். என்ன சமைச்சு வச்சாலும் நாவார முதலுக்கு என்ன அருமையான சாப்பாடு, இதை செஞ்சவட கை இருக்கே, கைக்கு அந்த வழியத்தான் போடணும், அப்படி இப்படி சொல்லுங்க. சும்மாவே உங்க மேல பாசமா இருக்கு. அப்படியா இருக்க இன்னைக்கு பொழுது பாருங்க போனாங்க. போய் வீட்டுக்கு பார்த்தா பொங்காடி ரத்தம் செஞ்சு வச்சிருக்கா. ரத்தம்னா ஏற்கனவே இவருக்கு ரத்தம் இருந்தாலும் என்ன பண்றது, அஜித் போயிட்டாரு, நல்லா சொல்லுங்க, நல்லா சொல்லுவோம் அப்படின்னு ரத்தத்தை ஊற்றுறாங்க. இவர் சொல்றாரு, என்ன அருமையான ரத்தம், என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ரத்தத்தை நான் சாப்பிட்டதே கிடையாது, ஊற்றி ஊற்றி இதை செய்தவங்க கைக்கு அந்த வழிதான் போட சொன்னார். ரத்தம் தட்டியை தூக்கி அப்படியே தலைய போடுறாங்க.
கேட்டானா ஏண்டி நல்லா தானே போயிட்டு இருக்கு, நல்லா தானே சொன்னேன். ஏடா இவ்வளவு காலமா உனக்கு ரசம் செஞ்சு தந்தேன், ஒரு நாட்டு தட்டல்ல, உனக்கு சுவையா இருக்கல, தங்க வரைய ஞாபகம் வரல, இன்னைக்கு பக்கத்து வீட்டுக்காரர் செஞ்ச ரசத்தை கொண்டு வச்சு உனக்கு நாட்டு தட்டாங்க. இப்படி ஆயிடுச்சா? அன்னைக்கு பார்த்தாலும் பக்கத்து வீட்டுக்காரர் ரசத்தை வச்சுட்டான். இவன் புகழ புகழ பக்கத்து வீட்டுக்காரங்க கைக்கு வளையல் கேட்கிறவனுக்கு தங்க வளையல் போடுறியா, சத்தியம் போட்டாலும் தலைங்க. இது என்ன பிளான் பண்ணி நிம்மதியா வாழப்படுவது, திட்டம் போட்டு நிம்மதியா வாழப்படுவது. மனைவியில உள்ள வல்லாத கையில, பிள்ளைகளை உள்ள வல்லாத கையில, அல்லாஹ் சுமார் செய்து அல்லாவை வெறுப்புண்டாக்கி அல்லாவை கோபப்படுத்தி கொஞ்சாதே ஒரு நிம்மதியா வாழவா? நடக்காது. கையில தங்க வளைய போட்டதுதான் ஏதாவது தெரியாத போது. ஆகையால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலமாக்களை வைத்திருக்கிறார். சொல்லுங்க, நம்முடைய கடமை அது உள்ளத்துல இறக்குவதும் வீசுவதும் உண்மையில் இருக்கு. ஏதாவது தெரியாத போது மீன் இருக்கியா, மீன் போகலையா, பின்னால குட்டிங்கதான் வந்துடுறான். தாய் பின்னால திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டு போகுதான். பிள்ளைங்க நான் கேட்டுட்டேன், உமா உமா தான் வேலை இல்லை, உமா தானே இங்கே போடுது, அம்மா உமானே சொல்றேன். கஷ்டமா பழகிட்டு வாப்பா இருக்கிறாங்க, வாப்பாடு பழகிடுச்சு, அது அத்தாதான் அது வராது. சரி அம்மா என்னம்மா இருக்கு திரும்பி திரும்பி பார்த்து போய் இல்ல, நான் ஒரு விஷயம் சொன்னா கேட்பியா, குட்டிங்களா சொல்லணுமா சொல்லுங்க. அம்மா சொன்னாங்க, நீ இப்படி போயிட்டு இருப்பல, ஒரு சாப்பாடு வாங்கி ஒரு தூங்கு, அதுல வாய வைக்கிறாங்க, நீ அதை வாய வைத்தா ரொம்ப போயோ, அதை சாப்பிட்டா அப்படி ஒரு கொக்கி மாதிரி உங்க வாயில மாட்டி பிறகு என்ன பண்ணுவ, மேல இடுப்பாங்க. நீ மேல போனா பிரமாண்டமான வானம், பூமி, சூரியன், சந்திரன், அது மட்டுமல்ல உன்னுடைய வாய் ஒரு கயிறு நூறுல கட்டப்பட்டது. அந்த நூறுக்கு ஒரு கம்பம், அந்த கம்பு ஒரு கை பிடிச்சிருக்கும், அந்த கைக்கு ஒரு உடம்பு, அது 32 பல்லு, அது இடிச்சாலும் நீ ஏற்கனவே சக்கராத்த அந்த பகுதி சக்கரா தாய்ங்க பிறகு ஒரு சக்தி இருக்கும், அதுல போடுவான். நான் சொல்றத கேளுமா, அதுல வாய வைக்கிறார். நீனெல்லாம் சொல்லிட்டா இந்த அம்மாவுக்கு ஒரே இங்கத்தான் அதை செய்யாத இதை செய்யாத, அப்படி போவாங்க இப்படி போவாங்க. அம்மா இது கம்ப்யூட்டர் காலம், இன்டர்நெட் காலம், நீங்க சொல்ற ஒட்ட காலம், ஒட்டகத்துக்கு சரி ஒட்ட காலத்துக்கு சரி. கிளாஸ் போகாது, டிவி பார்க்காது, சீரியல் பார்க்காது, இதெல்லாம் ஒத்து வருமாமா. சீரியல் பார்த்தாக்கா நானும் கிளாஸுக்கு போய் அதை நானும் சொல்லுவேன், அப்ப மக்களை மதிப்பாங்க. நானும் கம்ப்யூட்டர் படிக்கணும், இன்டர்நெட் படிக்கணும். சுபகாரம் குமரி பெண்ண உமாவும் வாப்போம் தாயும் தந்தையும் அலங்கரித்து அனுப்புறாங்க கிளாஸ். பகுதிகளை பார்த்தாங்க. சுபகாரம் செல்வனை வாங்கிட்டாங்க. எங்கம்மா போல படிச்சியா, என்ன படிச்ச, யார் படிச்சதா, எவ்வளவு படிச்ச விசாரிக்கவா சொன்னாங்க. விபச்சாரி தன்னை அலங்கரிப்பது போல் கியாமத்துடைய காலத்திலே ஒரு தாய் தன் பிள்ளை அலங்கரிப்பாங்க. இன்னைக்கு பிள்ளைகளுடைய ஆடையை பாருங்க, நெஞ்சு வெளியே, முதுகு வெளியே, கை வெளியே, ஆடையா இது லிப்ஸ்டிக்க பூசி மேக்கப் பண்ணி அல்லாஹ் அக்பர் அல்லாஹ்வை பயிர் கொள்ளுங்க சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுவர்க்கம் போகவே மாட்டாங்க. கேட்டாங்க தையூஸ் என்றால் யார் யார் சொன்னாங்க, மனைவியை பொருட்படுத்தாதவர், பிள்ளைகளை பொருட்படுத்தாதவர். என்ன செய்யலாம், சொல்வாரா, பர்தாவை பேசுகிறாரா, அல்லாஹ்வை பயப்படுகிறாரா, நான் இல்லாத நேரத்திலே வீட்டில் என்ன செய்கிறார், அவருக்கு அந்த கவலையே கிடையாது. துனியா துனியா துனியா, சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும். திருமணம் முடிச்சு கூடினார், திருமணம் முடிச்சு ஒரு வாரம் சாரி போட்டார். சாரி என்ன அநியாயம் சொல்றேன். நான் அமெரிக்காவுக்கு போய் சமயத்தில் ஒருத்தர் கேட்டேன், எவ்வளவு காலம் வந்து 10 வருஷம் 10 வருஷமா இருக்கியா குஞ்சாதி ஊர்ல. அது ஹக்கு இருக்கப்பா, குஞ்சாதில ஹக்கு இருக்கு, அதுக்கு நிறைவேற்ற நான் நிறைவேற்ற வேண்டாம். அமெரிக்காவில் மாப்பிள்ள குஞ்சாதி ஊர்ல எப்படி ஹக்கல் நிறைவேற்றான்னு பார்த்தா இஸ்கைப்ல நிறைவேற்றான். இந்த இஸ்கைப்புடன் வந்திருக்கல, முகத்தை பார்த்து கண்ணு மணியே முட்டை முடிச்சு போச்சா, இதுதான் ஹக்கல் நிறைவேற்றலாம். தீனி கையில எழுதி நக்கினா இனிக்குமா, தேடி எழுதினா நக்கினா இனிக்குமா,
இத்தையுள்ள ஹக்கை நிறைவேற்றுகிறான். இல்லை சோதர்களே, அது ஹக்கு இல்லை. அல்லாத மாற்றிக் கொள்வீங்க. 4 மாசத்துக்கு மேலே மனைவியை விட்டு பிரிந்து சம்பாதிக்கிற பணத்திலே வரப்பட்டில்லை. ஒரு மனைவியை விட்டு 4 மாசத்துக்கு மேல பிரிந்து செய்த வியாபாரத்தை வரப்பட்டில்லை. மேலான தெரியாத சோதனை. இப்ப உலமாக்கள் வேலை என்ன இதுதான். அது பொய் சொல்லாத, கலப்படம் செய்யாத, வட்டி எடுக்காதே, வட்டி எடுக்காதே சொல்வது உலமாக்கள கடமை. அந்த தாய் நீ சொல்லுங்க வாய மாற்றிடுவ, வட்டி எடுக்காதே. 2 பாவத்துக்கு தான் போர் பிரகடனம் செய்யலாம். உலகத்தில் எத்தனையோ பாவம், ஆனால் அல்லாஹ் 2 பாவத்துக்கு போர் பிரகடனம் செய்யலாம். அது ஒன்று வட்டி. ஏதோ வட்டி எடுக்கிறானோ என்னோட போருக்கு தயாராக. 2வது, என்னுடைய இறைநேச செல்வர்கள் அவர்களுடைய உள்ளத்தை நோக்கடிக்கிறியா, அவர்களுக்கு நோயினை கொடுக்கிறாயா, என்னோட போருக்கு தயாராக. இந்த 2 பாவத்துக்கு தான் போருக்கு. மேலான பெரியாத போதே இந்த பிள்ளைகள் கேட்கல சொல்லிட்டாங்கம்மா, அது ஒத்தகத்தாகம், இப்ப சரி வராது, போற நேரம் அதை மாதிரி சொல்லு. மீன் வாய வச்சு சுவையான சாப்பாடு சாப்பிட்டு சொல்லிட்டா நல்ல நேரம் அம்மாட பேச கேட்டிருந்தா இந்த சுவையான சாப்பாடு கிடைச்சிருக்குமா? நிறைய பேர் சொல்றாங்க உலமாக்கிட்ட பேச கேட்டு பொய் சொல்லலன்னா 4 கட்டு கடை வந்திருக்குமா? உலமாக்கிட்ட பேச கேட்டு கலப்படம் செய்யவில்லை என்றால் எவன் ஜாவாக்களை கலப்படம் செய்கிறானோ அவன் எங்களை சார்ந்தவரல்ல. அவங்க பேச கேட்டு கலப்படம் செய்யாமல் இருந்தா இவ்வளவு பெரிய ஆளாய் போலாம். அதெல்லாம் நீ சொல்லலாம். என்ன சொல்லலாம்? நல்ல நேரம் அவங்கள பேச கேட்கல, சாப்பிட்டோடனே வாய் கொழுந்துச்சு. வேற ஈடுபட்டோம். மீனை பார்த்துக்கலாம், கண்ணு திறந்துமா மூடிக்குமா? செத்த மீன் பார்த்துக்கலாம், பார்த்துக்க சொல்லுங்க, பார்த்துக்கீங்களே, திறந்துருக்குமா மூடிக்குமா? நல்லா திறந்துருக்குமா, கொஞ்சம் திறந்துருக்குமா? நல்லா அப்படியே பார்த்துமா. அம்மா நீங்க சொன்ன வானம் தெரியுது, நீங்க சொன்ன பூமி விளங்குது, இதான் நூல் இருக்கு, உமா கம்பளை கட்டி இருக்கு, குடிச்சிருக்கா, உமா தெரியுமா, 32 பழம் தெரியுமா? என்னைய காப்பாத்துங்க, என்னைய காப்பாத்துங்க. உமா சொல்றா என்னால முடியாது. அல்லாஹ் நம்பவே, தொழுகையில பேருதல் இல்லை, சந்தான பேருதல் இல்லை, வீட்டுல குர்ஆன் ஓதல, வீட்டுல தஸ்பீஹ் செய்யல, சக்கராத் வந்துருச்சு, இஸ்ராயேல்ல வாராங்க, சொல்றோம் ரப்பனா அபு தர்னா பாத்துக்கையா பாத்துக்கே. நீ சொன்னது மாதிரி மனுஷன் சொல்லலாம். நீ சொல்லுறியா பாத்துட்டே, அந்த மாதிரி மனுஷன் சொல்றான் பாத்துட்டேயா, நான் கேட்டுட்டேன், கொஞ்சம் பிற்படுத்தியா என்னை திருப்பி அனுப்பு. சோதர்களே, நீ சொன்ன மாதிரி நம்மளும் சொல்கிறோம், இஸ்ராயேல் வருவாங்க, அவங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு, சொர்க்கவாதியா நரகவாதியா அப்படி எல்லாம் சொல்றோம் இல்லையா? யாரும் நம்புறதில்லை. சக்கராத் வந்து சோதரே. ஆகையால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலமாக்களை, இந்த சமுதாயத்தை பாதுகாக்கிற முன்னிலையாக இருக்கிறார். ஆனால் ஆச்சரியமான ஊர் மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். இந்த மதரசா இதுல பெரிய ஒரு வரலாறு சிறப்பு மிக்க ஒரு மதரசா. இந்த ஊர்ல சொல்றாங்க அவங்களுக்கு 3 பெருநாள் உள்ள ஹஜ் பெருநாள், பிறகு ரமதானுடைய பெருநாள், 3வது பெருநாள் எங்கேயுமே கேட்டு புத்தாடை உறுதி வாரான சுபஹானல்லாஹ். இந்த காலத்துல இப்படியா இன்னா அன்சல்னா அல்லாஹ் சொல்றாரு, இந்த குர்ஆனை இறக்கியதெல்லாம் இதை பாதுகாப்பதுதான். இந்த பாதுகாக்கிற காட்சியை பாருங்க சுபஹானல்லாஹ். எவ்வளவு கூட்டம் சுபஹானல்லாஹ். என்ன தேவை இருக்கிறது? குனாலிமன் அவுதாலிமன் அவுதாமியன் வலாத்துராபியா, ஆலிமாக இரு அல்லது படிப்பவனாக இரு அல்லது அதற்கு உதவி செய்பவனாக இரு. 4வது இருக்கிறாரே, இடங்கள் பண்ணாரே, விமர்சிக்காரே, விமர்சித்தால் அழிக்கப்பட்டு விடுவீர்கள், அழிக்கப்பட்டு விடுவீர்கள். யாரும் போவீங்க உலமாக்குறா சகோதரர்களே. இந்த காட்சி வரலாற்று சிறப்பு மிக்க காட்சி, என்னாலுமையான காட்சி. இவர்களுக்கு இந்த நாள் ஒரு பட்டம் பெறுகின்ற நாள், ஒரு பெருநாள் என்றால் அல்லாஹ்வோட வாழ்க்கையே பெருநாள். நீங்க மௌத்தாகி பாருங்க, அதற்கு பிறகு கோடான கோடி வருஷம் நீங்க பெருநாளா தான் இருக்கு.
அதனால சோதர்களே, ஆண்களா இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், இன்னும் உதவிகள் செய்யுங்க. இந்த மதரசால பிள்ளைகளை கொண்டு வந்து கேளுங்க. ஆவிகளா ஆழிகளா உங்க குடும்பத்திலேயே ஆக்குங்க. நம்ம ரசிகர்கள் ஆகிட்ட கைத்தட்டு சிக்கடிக்கலாம், நீங்க கைத்தட்டிக்கலாம், நம்ம சிக்கடிக்கும். அதே மாதிரி எல்லாரும் ஆளுவாங்க. என் பிள்ளை டாக்டர் ஆகும், என் பிள்ளை இன்ஜினியர் ஆகுது. இல்ல உங்க குடும்பத்துல டாக்டர் ஆகும், ஒருத்தர் ஆளுமாகும். எவ்வளவு பெரிய பாக்கியம்! மேலான செய்யாத ஆகையால் எல்லாரும் எல்லாம் செய்ய தயார். என் பிள்ளை ஆவித ஆளுமாக தயாரிங்க. பூனை வந்து எளிய குடிச்சு சாப்பிடுது. இப்ப எலிக்கெல்லாம் ரொம்ப தவறு. என்னடா இது திடீர்னு போயிருக்கு, திடீர்னு பிள்ளை திடீர்னு போயிருக்கு, நம்ம குடும்பமே நாசமா போகுது. எலிமானாடு எலிமாநாட்டில் என்ன மசூரா? இந்த பூனைக்கு என்ன தெரியும்? பூனை வந்தா எப்படி கண்டுபிடிக்கிறது? பூனையை விட்டு தன்னை எப்படி பாதுகாத்துக் கொள்வது? அப்ப எலிமாநாட்டுல மசூரா முடிவுன்னா பூனோட கழுத்துல ஒரு மணியை கண்டு அதுல கலந்து சத்தம் நம்ம தக்கல ஓடி போய் ஒழிச்சுக்கிறதா? சூப்பர் ஐடியா. என்னது? பூனோட கழுத்துல மணியை கட்டிட்டா அது எவ்வளவுதான் மெதுவாக சத்தம் கேட்கும், நம்ம ஒழிச்சிடலாம். அடுத்த மசூரா என்ன சொல்றாங்க? யாரு கட்டுறது? சரியப்பா, மசூரா நல்லா 100க்கு அதிகமான பிள்ளைகள் இந்த மதரசாவுக்கு வரணும். 200-300 மாணவர்கள் ஓதணும். அந்த கெப்பாசிட்டி இருக்கு, அந்த வளம் இருக்கு. அப்படிப்பட்ட தகுதியான உலமாக்கள் இருக்கிறாங்க, பொருளாதாரம் இருக்குது, பிள்ளைகள் வேணும். நல்ல மசூரா, சூப்பர் மசூரா. உங்க பிள்ளை தாக்கலாம். அதே நான் வந்து யோசிச்சுட்டு பூனோட மணி, அது கருத்துல மணி கட்டுறது சூப்பர் ஐடியா. யாரு கட்டுறது?